Hello friends, welcome to Tamil Tech Express. இந்த வீடியோல ரீசெண்டா லான்ச் ஆன Vivo T3 உடைய அல்ட்ரா ஃபோன் 5G ஃபோன் வந்து பார்க்க போறோம். இந்த ஃபோன் வந்து ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்த சேல் பார்த்தோம் அப்படினா 19ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க Flipkartல. இது வந்து ஒரு அல்ட்ரா ஸ்லிம் அண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபோனே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படினா ரொம்ப எக்ஸலென்ட்டா கொடுத்திருக்காங்க. கிரீன் கிரேங்கற ரெண்டு கலர்ல வருது. கிளாஸ் மெட்டீரியல்ல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. இப்போ வாங்க இந்த ஃபோனுடைய முக்கியமான ஃபீச்சர் என்னங்கறத நம்ம பார்ப்போம். இந்த Vivo T3 அல்ட்ரா ஃபோன் பார்த்தோம்னா Vivo T3 Pro மாடல் மாதிரியே தான் எல்லா ஃபீச்சர்ஸுமே அதில் இருக்கிறது இதில் இருக்குது. ப்ளஸ் அட்வான்ஸ்டாக வந்து சில ஃபீச்சர் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரேம். இந்த ஃபோனில் ரேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 8GB 12GBங்கிற ரெண்டு வேரியண்ட்டில் வருது. ரெண்டுமே வந்து ஒரு மாசான ஆப்ஷனாக இருக்குது. அது இல்லாமல் வர்ச்சுவல் ரேம் வந்து 12GB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் எக்ஸலண்ட்டாக வந்து இந்த ஃபோனில் இருக்குது. செகண்ட் ஆப்ஷன் இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த ஃபோனில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் ரெண்டு வேரியண்ட்டில் வருது. ஒன்று வந்து 128GB, இன்னொன்று வந்து 256GB. ரெண்டுமே வந்து ஒரு மாசான ஆப்ஷன் தான். அதில் செகண்ட் 256GB பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மாசு. ஸோ அதில் நீங்கள் நிறைய டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து UFS 3.1 வந்து பேஸ் பண்ணியிருக்கு. அது இல்லாமல் இந்த ஃபோனில் கார்ட் ஸ்லாட் வந்து சப்போர்ட் இல்லை. ஸோ அதனால் இன்டர்னல் ஸ்டோரேஜ் நம்பி தான் இந்த ஃபோன் வந்து இருக்குது. ஸோ ரொம்ப ஹெவியான யூசர், ரொம்ப அதிகமாக நீங்கள் டேட்டா ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபோனில் செகண்ட் ஆப்ஷனும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. தேர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓஎஸ். ஸோ இந்த ஃபோனில் FunTouch OS 14 வந்து லேட்டஸ்ட் Android 14 பேஸ் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரு 2 அப்டேட், அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் வந்து செக்யூரிட்டி அப்டேட் வந்து நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். ஸோ ஓஎஸும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் ஒரு நல்ல ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பேட்ரி. இந்த ஃபோனில் பேட்ரி பார்த்தோம் அப்படின்னா 5500 mAh வந்து மாதம் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஃபாஸ்ட் சார்ஜிங் 80 வாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக 55 நிமிஷம் சார்ஜ் பண்ணாலே ஒரு ஃபுல் ஃபோன் வந்து சார்ஜ் பண்ண முடியுங்கிறத அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது லொக்கேஷன் டெம்பரேச்சரை பொறுத்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து வேரி ஆகலாம். அதுக்கப்புறம் சூப்பர் பேட்டரி சேவர் ஆப்ஷன் வந்து இதில் இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க டெஸ்ட் பண்ணதில் ஒரு டைம் ஃபுல் சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் மியூசிக் பார்த்தோம் அப்படின்னா 65 மணி நேரம் வந்து கண்டினியூஸாக வந்து கேட்க முடியும். 9 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி கேம்ஸ் வந்து ப்ளே பண்ண முடியும். 22 ஹவர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூடியூப் வீடியோ ப்ளேபேக் வந்து பண்ண முடியும். 13 ஹவர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஷார்ட் வீடியோஸ் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த அளவுக்கு வந்து இந்த ஃபோனில் வந்து ஆப்ஷன் இருக்குது. ஸோ பேட்டரி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அடுத்தது வந்து சிப் செட்டு. இந்த ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாக்ஷிப் சிப் செட் வந்து MediaTek D9200 ப்ளஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஹை எண்ட் சிப் செட், ஃப்ளாக்ஷிப் சிப் செட்டு. இதனோட ஸ்பீடே பார்த்தோம் அப்படின்னா 3.35 GHz வந்து ஸ்பீட் இருக்குது. ஸோ 3 ஸ்பீடில் இருக்கிற சிப் செட்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஹெவியான டாஸ்க் வந்து ரன் பண்ண முடியும். ஸோ இது வந்து ரொம்பவே அதிகம், 3.35 வந்து இருக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெவியாக இருக்கிற எல்லா டாஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியும். கேம்ஸ் நல்லா ப்ளே பண்ண முடியும், வீடியோ எடிட்டிங் பண்ண முடியும், மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும். எல்லா டாஸ்க்குமே பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டான ஒரு சப்போர்ட்டாக இந்த சிப் செட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஜிபி பார்த்தோம் அப்படின்னா ARM Mali D910 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக சிப் செட் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து டிஸ்பிளே. இந்த ஃபோனில் டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா 6.78 3D கவுடு ஸ்க்ரீன் வந்து இன்ச்சஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அண்ட் ரெசல்யூஷன் பார்த்தோம்னா 1.5K வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து சூப்பர். அண்ட் 120 ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹை அண்ட் ஃபோனுனால 120ங்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன். அண்ட் AMOLED LED பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அண்ட் 1.07 பில்லியன் கலர் சப்போர்ட் இருக்குது. அவுட்டோர் பீக் விசிபிலிட்டி பார்த்தோம்னா 4500 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் மாசாக கொடுத்துருக்காங்க. பிக்சல் டென்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா 452 ppi கொடுத்துருக்காங்க. இதுவும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அண்ட் HDR10+ கொடுத்துருக்காங்க. ஓவரால் டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸலண்ட். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா கேமரா. இந்த ஃபோனில் கேமரா பார்த்தோம் அப்படின்னா பேக் கேமரா வந்து டூயல் செட்டப்பில் இருக்குது. இதில் 50 MB பார்த்தோம் அப்படின்னா மெயின் கேமரா வந்து சோனி லேட்டஸ்ட் IMX921 வந்து ஃப்ளாக்ஷிப் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் OIS ESக்கான சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இதன் மூலமாக நீங்கள் வந்து ஒரு ஹை டெஃபினேஷன் குவாலிட்டியான இமேஜஸ் வந்து பிக்சர்ஸ் வந்து உங்களால் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் 8 MB வந்து அல்ட்ராவைட் வந்து கொடுத்துருக்காங்க. RO லைட் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் 4K வந்து வீடியோ ரெசல்யூஷன் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து செல்ஃபி கேமராலையும் சரி, ரியர் கேமராலையும் சரி, ரெண்டுத்துமே வந்து பார்த்தீங்கன்னா 4K ரெக்கார்டு வந்து 60 fps வந்து இதில் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரான்னு பார்த்தோம் அப்படின்னா 50 MB வந்து குரூப் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. வித் ஆட்டோ ஃபோக்கஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக இருக்கிற எல்லா கேமரா ஆப்ஷன்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக கேமரா ஃபீட்பேக் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ப்ரைஸ். இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 32,000 இருக்குது. அதாவது நீங்கள் 8GB 128GB வேரியண்ட்டு சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 32,000 இருக்குது.
அதுவே நீங்கள் 8GB 256GB வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா 34,000 இருக்குது. அதுவே நீங்கள் 12GB 256GB யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 36,000 இன்றைக்கி ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இருக்குது. அடுத்தது வந்து வெயிட்டு. இந்த ஃபோன் வந்து ஒரு அல்ட்ரா ஸ்லிம்மான ஃபோன். ஸோ வெயிட் வந்து பார்த்தோன்னா 192 கிராமாக இருக்குது. அண்ட் திக்னஸ் வந்து 7.58 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட். இந்த ஃபோனில் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து இல்லை, நோ. ஏன்னா இதில் யூஸ் பண்ணுறது 2 ஸ்லாட்டு தான். ஸோ ரெண்டுமே வந்து நேனோ சிம் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய முக்கியமான ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த ஃபோனில் யூஸ் பண்ணுற எல்லா ஃபீச்சர்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாக்ஷிப் லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதில் டூயல் ஸ்பீக்கருக்கான ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் இருக்குது, வைஃபைக்கான சப்போர்ட் இருக்குது, ஜிபிஎஸ், ப்ளூடூத்து இதெல்லாம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பயோமெட்ரிக் பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ் அன்லாக்கான சப்போர்ட் இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, டைப் சி ஆடியோ ஜேக் வந்து சப்போர்ட் இருக்குது, அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து லேட்டஸ்ட் IP68 சர்டிஃபிகேஷன் இருக்குது. இதன் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா 30 மினிட்ஸ் வரைக்கும் 1.5 மீட்டர் வந்து டெப்த் வரைக்குமே இந்த IP68 வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய மற்ற ஃபீச்சர்ஸ். இப்போ இந்த ஃபோனுடைய ட்ராபாக்ஸ் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த ஃபோனில் ட்ராபாக்ஸை விட ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. பட் இருந்தாலும் என்னென்ன ட்ராபாக்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ராபாக் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட் வந்து இல்லை. ஆனால் இது வந்து ரொம்ப பெருசாக இம்பேக்ட் பண்ணாது. ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்லேயே வந்து 128 கொடுத்துட்டாங்க அண்ட் 256GB வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ 256 யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இது ஒரு ட்ராபாக்காகவே தெரியாது. அண்ட் ஈவன் 128 கூட பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக யூஸ் பண்ணீங்கன்னா இதுவும் ஒரு பெரிய ட்ராபாக்காக தெரியாது. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் ரெசல்யூஷன் வந்து மேக்ஸிமம் 4K வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. இது 8K கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருந்திருக்கும். ஏன்னா இந்த ப்ரைஸ்க்கு வந்து 8K கொடுக்கல. ஸோ இது வந்து ஒரு ட்ராபாக்காக இருக்குது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் NFC-க்கான சப்போர்ட் இல்லை. இது வந்து ஒரு லைட்டான ட்ராபாக் தான். ஸோ ரொம்ப பெரிய லெவல் இல்லை. அதுக்கப்புறம் FM-க்கான சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இல்லை. ஸோ இதுவும் வந்து ஒரு பெரிய ட்ராபாக்காக சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து இந்த ஃபோனில் சப்போர்ட் இல்லை. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய ட்ராபாக்ஸ். அதுக்கப்புறம் இப்போ ரீசன் டு பை, இந்த ஃபோன் வந்து ரீசன் டு பை தானே அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு பிராண்டட் ஃபோனில் ஒரு ஸ்லிம்மான ஒரு ஆல் ரவுண்டர் ஃபோன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ரீசன் டு பை தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எதனால் சொல்கிறேன் அப்படின்னா பிராண்ட் விவோ வந்து ஒரு பிராண்டட் கம்பெனி அண்ட் ப்ரீமியம் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாசான ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. பேட்டரியும் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. அண்ட் முக்கியமாக ஸ்லிம்மான ஃபோனாக இருக்குது. ஏன்னா நிறைய கம்பெனியில் பார்த்தோம் அப்படின்னா ஃபீச்சர்ஸ் வந்து அதிகமாக கொடுப்பாங்க, பட் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். வெயிட்டு 200 மேலே இருக்கும். இது வந்து 200 கீழே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் திக்னஸும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு ஸ்லிம்மான ஃபோன் வந்து இது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. அண்ட் கேமராவும் பார்த்தோம் அப்படின்னா சோனியோடைய ஃப்ளாக்ஷிப் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல கேமரா வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிசைனும் வந்து எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாக்ஷிப் சிப்செட் MediaTek 9200 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எல்லா பேராமீட்டர்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து ஒர்த் டு பை தாங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து எதுக்காக சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 32,000 36,000 வரைக்கும் ஒரு நல்ல ப்ரீமியம் ஃபோனில் எல்லா ஃபீச்சர்ஸும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஃபோன் வந்து ஒரு சூட்டபுளாக இருக்கும். ஒரு அல்ட்ரா ஸ்லிம்மான ஃபோனாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.